ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்குது. இந்த மாதிரி மோசமான தோல்வி. வெறும் 76 ரன்னுக்கா ஆல் அவுட் ஆவாங்க. இது பார்க்க இந்திய அணி மாரியே தெரிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணி எதிராக 3வது T20 போட்டியில் இந்திய அணி படும் தோல்வி. அதாவது 125 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி இந்தியா வீழ்த்திருக்காங்க. அந்த தோல்வி குறித்து முன்னாள் ஆஸ்திரேலியா அணி நட்சத்திர வீரர் கேப்டன் சொல்லாங்க ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணியை ரொம்ப விமர்சித்து பேசியிருக்காரு. இங்கிலாந்து எதிரான இந்திய அணி தோல்விக்கும் சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரிக்கி பாண்டிங் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணியாக இப்படி விளையாடுறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது வரைக்கும் 100 ரன்னுக்கு மேலே இந்திய அணி T20யில் தோற்றதே கிடையாது. இதுதான் முதல் முறை மோசமான சாதனை படைச்சிருக்காங்க இந்திய அணி. கண்டிப்பாக இந்திய அணியில் நல்ல டேலண்டான பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க. ஐபிஎல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஐபிஎல்லுங்க, இது இன்டர்நேஷனல் மேட்ச்சு. கண்டிப்பாக சீனியர் பிளேயருக்கு இந்திய அணியில் வாய்ப்புகள் மறுக்குதான் நான் நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவோட கேப்டன்ஷிப் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஏன் அவரை அணியில் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒன்னோடு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்திய அணி ஸ்ரேயஸ் ஐயர் நம்பி கொடுத்துருக்காங்க. அவரோட கேப்டன்ஷிப் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. ஐபிஎல்ல கேப்டன்ஷிப் பண்ணுறது வேறு, இன்டர்நேஷனல் பண்ணுறது வேறு. ஆனால் அவர் இந்த ஒரு மோசமான செயல் தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்திய அணி இதில் கம்பேக் கொடுத்தே அவனுங்க. T20யில் பொறுத்த வரைக்கும் இந்திய அணி மாரி ஒரு தரமான அணி நான் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ இந்திய அணியோட மாரி ஒரு மோசமான அணியை நான் பார்த்ததில்லைன்னு சொல்கிற நிலைமை வந்திருக்குங்க. ஏன்னா 76 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான அணி தான் இந்த மாதிரி பண்ணோம். இந்திய அணி கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா நட்சத்திர வீரர் ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசிட்டாருங்க. இதுக்கு மேலே அவர் சொல்கிறது எதுவுமே இல்லைங்க, அந்த மாதிரி பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு மோசமான சாதனை படைச்சிருக்காங்க இந்திய அணின்னு சொல்லாங்க. 76 ரன்னுக்கு ஆல் அவுட்டாக இந்திய அணி. கண்டிப்பாக இது ஏற்றுக்கவே முடியல. இது வரைக்கும் வரலாற்றில் 100 ரன்னுக்குள்ளே இந்திய அணி ஆல் அவுட் ஆகுந்தே கிடையாது. அதாவது T20யில் ஒரு மோசமான சாதனை படிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் கேப்டன்ஷிப் ரொம்ப புவராக இருக்குங்க. ஏன்னா சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு கேம் எடுத்துகிட்டு போகிற பிளேயர், அபிஷேக் சர்மா அதிரடி ஆகிற பிளேயர், ஓப்பனிங் பேர் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 3 மேட்ச் விளையாடலன்னு சொல்லிட்டு ஏன் மேட்ச்சை மாற்ற டீம்லேருந்து அவரை தூக்குனாங்கன்னு தெரில. ஆனால் 2 பேரும் வைபவ் சூரியவன்சியும் அதிரடி பிளேயர், நம்ம அபிஷேக் சர்மாவும் அதிரடி பிளேயர், 2 பேருமே அதிரடி பிளேயராக ஓப்பனிங் இறக்கி விட்டா எங்கேருந்து பாட்டுன்னு விக்கெட்டு தாங்க வீயும். கண்டிப்பாக ரொம்ப ஒரு மோசமான இந்தியாவோட செலெக்ஷன், ஒரு டீம் செலெக்ஷன் சொல்லாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்திய அணி அட்லீஸ்ட் இது வரைக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷம் T20 சீரீஸும் எந்த ஒரு சீரீஸும் நம்ம இங்கிலாந்து கிட்ட தோற்றதே கிடையாது. இந்த முறை அந்த ரெக்கார்டையும் போயிடுமான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குங்க. அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 2 போட்டி இந்திய அணி ஜெயிச்சு இந்த சீரீஸை லெவலாச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இந்த மாதிரி படும் தோல்வி குறித்து உங்களோட கருத்துக்கள், இந்திய அணியோட எப்படி சொல்கிறது ஒரு மோசமான தோல்விக்கு யார் காரணம், உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.